அன்பார்ந்த பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும் சேர்ந்து ஒரு பாவகத்துல ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முதல்லீங்க ஒரு ஜோதிடருடைய ஒரு முட்டாள்தனமான, தவறான கருத்துக்கு, பலனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தெரிஞ்சும் அத நான் சொல்லாம விட்டுட்டேன்னா, அது நான் ஜோதிடருக்கு செஞ்சு துரோகம் ஆயிரும். சரிங்களா? யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணு ஒரு ஜோதிடர்கிட்ட பேட்டி எடுக்கிறார். அந்த ஜோதிடர் தனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற ஜோதிடர். ராஜ சிஸ்டம். இன்னைக்கு சிலர்லாம் அப்படி சொல்லிட்டு திரியிறாங்க இல்லைங்களா? இது என்ற சிஸ்டம், நொன்ற சிஸ்டம், ஒன்ற சிஸ்டம் சொல்லிட்டு திரியிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் ஒரு சிஸ்டம், ராஜ சிஸ்டம். ஏதோ சிஸ்டம், அவங்க இஷ்டம். சரிங்களா? அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா சொல்லக்கூடிய பலன் ஜாதகர்களுக்கு, அதை பார்க்கிறவங்களுக்கு, நேயர்களுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய பொய்யான, தவறான, முட்டாள்தனமான பலன். அந்த பொண்ணு அந்த ராஜ சிஸ்ட ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. சார், ஒருத்தருக்கு மனநிலை கெட்டு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது ஆணோ பெண்ணோ மனநிலை கெட்டு பைத்தியகாரங்கள் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த ராஜ சிஸ்ட ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, சனியும் கேதும் சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருந்தால் அவர்களுக்கு மனநிலை கேட்டு பைத்தியம் பிடிச்சிரு அப்படிங்கிறார். மெண்டல் ஆயிடுவாங்கிறார். என்னை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க, நல்லா ஒத்து பாருங்க. என்னை பார்த்தா பைத்தியக்காரனாட்டு இருக்குதா, மெண்டலாட்டு இருக்குதா? ஏன்னா எனக்கு சனி கேது ஒன்னா இருக்கிறாங்க. அது எங்க இருக்கிறாங்க? 12லயே. ஜெயிலுக்கு காரண கருத்தாவான 12ஆம் பாவகம், மருத்துவமனைக்கு காரணமான 12ஆம் பாவகம், விரயத்துக்கு காரணம் 12ஆம் பாவகம் சனிக்கேது. அதுலயும் இந்த பாபத்துவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? கடுமையான பாபத்துவம் செவ்வாய் வேற பார்க்கிறார். செவ்வாய் வேற பார்க்கிறார். அப்போ சனியும் கேது சேர்ந்திருந்தா அவங்க மனநிலை கேட்டு பைத்தியம் பிடிச்சிருவாங்க சொல்றாங்களே. என்னை பாருங்க, என்னை பார்த்தா பைத்தியக்காரனாட்டு இருக்குதான்னு நீங்களும் முடிவு பண்ணிக்காங்க. சரிங்களா? மெண்டலாட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய தவறான முட்டாள்தனமான ஜோதிட பலன் இல்லைங்களா? அவரே அடுத்து இன்னொன்னு சொல்றார். அவரே சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? அது மட்டும் இல்ல, சனி கேது சேர்ந்திருந்தா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிக்கிற பைத்தியக்காரர் ஆகிறது மட்டும் இல்ல. அடுத்து இன்னொன்னு அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சனியும் இந்த ராகுவும் கேதுவும் யாரோட ஜாதகமா இருந்தாலும் சரி, சந்தியில் இருந்தாங்கன்னா, சந்தினா அதுக்கு அவர் விளக்கம் சொல்றார். சந்தி அப்படின்னா ஒரு பாவகம் 30 டிகிரி. அந்த 30 டிகிரி பாவகத்துல 1/2 டிகிரியில ராகுவும் 1/2 டிகிரியில கேதுவும் இருந்தால் அது சந்தி. அப்படி சந்தியில ராகுவும் கேதுவும் யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு மண்டை பெருசா இருக்கு அப்படிங்கிறது. மண்டை பெருசா இருக்குங்களாமா. ஒரு மாதிரியான டைப்பா இருப்பாங்களாமா. மன அழுத்தம் பயங்கரமா இருக்குமாமா. குறிப்பிட்ட காலத்துல அவங்க தற்கொலை பண்ணி செத்தே போயிருவாங்களாமா. ராகு கேது சந்தியில் இருந்தா மண்டை பெருசா என்ற மண்டை பாரு பெருசா இருக்குங்களா? ஏன்னா எனக்கு ராகு கேது சந்தியில தான் இருக்கிறாங்க. அவர் 2 டிகிரிக்குள்ளினார் இல்லைங்களா? எனக்கு 1/2 டிகிரி தான். கேது 1/2 டிகிரி, ராகு 1/2 டிகிரி. சரிங்களா? அது எங்கீங்க ராகு? 6ல் இருக்கிறாருங்க. நோய்க்கு காரணமான 6ல. அது மட்டும் இல்லைங்க. அது யாருடைய வீடு? மனோகாரகர், உடல் காரகர் சொல்லக்கூடிய 6ல. ஏன் லக்னத்துக்கு பகை. சந்திரனுடைய வீடு மனசுக்கு காரணகர்த்தாவான, உடலுக்கு காரணகர்த்தாவான, எனக்கு 6ஆம் அதிபதியான சந்திரனோட வீட்டுல ராகு இருக்கிறார். 12ல கேது இருக்கிறார். சனி கேது இருக்கிறார். 1/2 டிகிரியில கேது, 1/2 டிகிரியில ராகு. மண்டை பெருசா இருக்கும். அப்ப என் மண்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? ஏன்னா 6ல் இருக்கிறாரு இல்லைங்களா? எவ்வளவு மனசு எனக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, மன அழுத்தம் வரணும். மண்டை பெருசா இருந்து ஒரு மாதிரியா, நான் ஒரு மாதிரியான ஆளா இருக்கணுமா இல்லைங்களா? மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை பண்ணிக்கணுமா இல்லைங்களா? நான் எத்தனை தடவை தற்கொலை பண்ணி இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ராகு திசையில பொறுத்து இப்ப கேது திசையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிறந்தது ராகு திசை, வாழ்றது கேது திசை. 2 வருஷம் ஆச்சு கேது திசை தொடங்கி.
எத்தனை தடவை நான் தற்கொலை பண்ணி செத்து இருக்கிறது பாருங்க. ம். இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேலு கிட்ட ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவார் இல்லைங்களா, நாம 2 பேரும் அந்த மலை மேல உச்சியில ஏறி போய் அந்த மலை மேல இருந்து கீழே குதிச்சு செத்து செத்து விளையாடலாம் அப்படின்னு கேட்பாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நாங்க செத்து செத்து விளையாண்டு இருக்கிறீங்களா. இன்னும் ஒரே ஒரு தடவை கூட நான் சாகவே இல்லைங்க. ஒரு தடவை கூட சாகவே இல்லை. என்ன கேணத்தனமான கருத்துக்கள் சொல்லிட்டு திரியிறாங்க. ராகுவும் கேதுவும் சந்தியில் இருந்துட்டா அவங்க மண்டை பெருசா இருக்கு, ஒரு மாதிரியான ஆளா இருப்பாங்க, மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தற்கொலை பண்ணி செத்து போயிருவாங்கன்னு அறிவு கெட்டதனமா உளறிட்டு இருக்கிறாங்களே. நான் ஒரு ஜோதிடர் இல்லைங்களா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அது தப்பு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஜோதிடத்தை பத்தி தெரியாதவங்க யாராவது சனிக்கேது இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சுக்குமோ, ஒரு பாவத்தை சனிக்கேது சேர்ந்து இருக்கிறாங்க வைங்க, பயந்துக்குவாங்களா இல்லைங்களா, ஐயோ நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சுக்குமா அப்படின்னு பயப்படுவாங்களா இல்லைங்களா. ராகு கேது சந்தியில் இருக்கிற ஜாதகரா இருந்தாங்க வைங்க, ஐயோ சந்தியில் இருக்குது நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிருமான்னு பயப்படுவாங்களா இல்லைங்களா. அதுக்காகத்தான் இந்த விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது யாருடைய ஜாதகத்திலாவது சனி கேது சேர்ந்து இருந்தாலோ அல்லது ராகு கேது யாருடையாவது ஜாதகத்துல சந்தியில் இருந்தாலோ, அது 2 டிகிரிக்குள்ள இருந்தாலோ, அந்த ஜோதிடர் சொல்ற மாதிரி கேணத்தனமான முட்டாள்தனமான அறிவுகட்டத்தனமான அசுவ பலன் நடக்காது அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துங்க. சரிங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட சொல்லிட்டேன். இதை நீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. சரிங்களா. சரி, அடுத்த நம்ம வேலை, என் வேலை அடுத்தது என்ன, சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறத பத்தியான பலன் எனக்கு தெரிஞ்சு ஜோதிட கருத்துக்களை சுருக்கமா சொல்றேன். சரிங்களா. சூரியன் புதன் ஒரு ஜாதகத்துல ஒருத்தரோட ஜாதகம் சேர்ந்து இருக்குன்னு வைங்க, அந்த ஜாதகருடைய அப்பா இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் புதனுடைய தன்மையோட செயல்படக்கூடியவரா இருப்பார். சூரியன் அப்பாவை குறிக்கிற கிரகம் இல்லைங்களா, காரக கிரகம் இல்லைங்களா, தந்தையை குறிப்பவர். அப்ப யாருடைய ஜாதகத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கிறதோ அந்த ஜாதகருடைய தந்தை புதனுடைய தன்மையோட, புதனோட தன்மையில முக்கியமானது ஃபர்ஸ்ட் கல்வி. புதன் முதல்ல கல்வி இல்லைங்களா, சிறந்த கல்வியாளராக இருப்பார் ஜாதகருடைய அப்பா. முறைய பள்ளி கல்லூரி கல்வி படிக்கலன்னா கூட, படிச்சவங்களும் இருப்பாங்க, அப்படி சப்போஸ் படிக்கலன்னா கூட ஏராளமான புத்தகங்களை, கருத்துள்ள புத்தகங்களை தேடி தேடி படிக்கக்கூடிய படிப்பாற்றல் உணர்வுள்ளவர்களாக, படிப்பு தாகம் கொண்டவர்களாக ஜாதகருடைய அப்பா செயல்படுவாங்க, திகழ்வார்கள். சரிங்களா. சரி, படிக்கவே இல்லை. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பள்ளிக்கூட படிப்பறிவே இருக்காது, பள்ளிக்கூடத்து பக்கமே போயிருக்க மாட்டாங்க. சொல்றாங்க இல்லைங்கன்னா, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதுல பெருமையா சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவங்களும் கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சிறந்த புத்திசாலிகளாக இருப்பார், நல்ல அறிவாளிகளாக இருப்பார் ஜாதகருடைய அப்பா. அது மட்டும் இல்லைங்க, பேச்சுக்கு காரணகர்த்தா இல்லைங்களா புதன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிற போது நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருப்பார் தந்தை. ஏன்னா அப்பாவை குறிக்கிறது இல்லைங்களா சூரியன். அப்போ தந்தை காரக கிரகமான சூரியனோடு சேர்கிற போது புதன் பேச்சுக்கு காரணகர்த்த என்கிற அடிப்படையில் அப்பா நல்ல பேச்சாற்றல் உள்ளவராக இருப்பார், நல்ல நகைச்சுவை ஆற்றல் உள்ளவராக இருப்பார். யார்கிட்ட பேசுறாலும் சிரிச்ச முகத்தோட ஜாலியா நகைச்சுவையா பேசக்கூடியவராக இருப்பார். அவர் பேசுறது கேட்கலாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்படி ஒரு சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய நகைச்சுவைக்கு காரணகர்த்தா புதன், தந்தைக்கு காரணம் தான் சூரியன், நகைச்சுவையோடு பேசக்கூடியவராக இருப்பார். யாருகிட்டயாவது சண்டை சச்சரவு வந்துட்டாங்க கூட அவரே எத்தனை காலத்துக்கு வாழ போறோம், எதுக்கு இந்த சண்டை சச்சரவு சமாதானம் போகக்கூடிய அந்த எண்ணம் படைச்சவரா, மனப்பான் படைச்சவரா அவர் செயல்படுவார் ஜாதகருடைய அப்பா. அதுக்கு காரணகர்த்தா புதன், சமாதான பிரியர்னு சொல்லலாம் புதனை. சரிங்களா. அப்புறம் புதன் வியாபாரத்தை குறிக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த புதன் அப்பாவான சூரியனோட சேர்ந்து இருக்கிறப்போ, ஜாதகருடைய தந்தையை குறிக்கிற சூரியனோட சேர்ந்து இருக்கிறப்போ தந்தை வியாபாரம் செய்வதில் ஆர்வமுள்ளவராக இருப்பார். எந்த மாதிரி வியாபாரம், ஏதாவது ஒரு வியாபாரம், எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி, அவருடைய ஜாதகப்படி இருக்கு அந்த அமைப்பு வியாபாரம். அந்த அமைப்புல அந்த ஜாதகருடைய அப்பா வியாபாரத்துல ஆர்வமுள்ளவராக இருப்பார். இன்னும் சொல்ல போனா கிராமத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, பட்டிக்காட்டில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கோழி வியாபாரம், ஒரு பால் வியாபாரம், ஒரு தேங்காய் வியாபாரம், ஒரு காய்கறி வியாபாரம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வமுள்ளவரா ஜாதகருடைய அப்பா இருப்பார். இது ஜாதகருடைய அப்பாவுக்கான நிலைகள், பலன்கள், அப்பாவுடைய செயல்கள். சரிங்களா. ஜாதகர் எப்படி இருப்பார், நிபுணத்துவமுள்ள யோகம் உள்ளவராக இருப்பார் ஜாதகர். சூரியன் புதன் சேர்ந்து இருந்தாலே அவங்ககிட்ட ஒரு 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 எதுலயும் ஒரு ஆழ்ந்த ஒரு தன்மை, நுணுகி ஆராயக்கூடிய தன்மை,
நாம கூட அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களாம் பெரிய நிபுணருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அவர்கள் சார்ந்த எந்த துறையை சார்ந்தவர்களா இருக்கிறார்களோ ஜாதகர், அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார். எதையும் அதுல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை கொண்டவர்களாக, வித்தியாசமாக அதை ஆழ்ந்து ஆராயக்கூடிய ஒரு நிபுணத்துவம் கொண்ட அமைப்பு. அதுலயும் குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா, சூரியன் புதன் வந்து ஆட்சிய உச்சமா இருந்தா, அதாவது மேசத்துல சூரியன் புதன் இருந்தா சூரியன் உச்சமா இருந்தாருங்களா, சிம்மத்தில் இருந்தா சூரியன் ஆட்சியாகிறாருங்களா, அங்க சூரியன் புதன் இருந்தாலோ, அல்லது மிதுனத்துல சூரியன் புதன் அங்க புதன் ஆட்சியாகிறாருங்களா, அல்லது கன்னியில சூரியன் புதன் அங்க கன்னியில் சூரியன் புதன் ஆட்சியாகிறாருங்களா, இந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த அற்புதமான நிபுணத்துவம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறைகளில் பேர் சொல்லக்கூடிய, மற்றவர்கள் போற்றி புகழக்கூடிய நிபுணத்துவம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகர். சரிங்களா. அப்புறம் நல்ல அறிவாற்றல் இருக்கு ஜாதகருக்கு, சிறந்த அறிவாற்றல் இருக்கு. எதையும் புரிஞ்சுக்குவாங்க. எப்பேற்பட்ட எந்த பொருளா இருந்தாலும், எவ்வளவு கடுமையான சப்ஜெக்டா இருந்தாலும் அதை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, உள்வாங்கக்கூடியவர்களாக, அதை மிக சிறப்பாக சுலபமாக கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவர்களாக அந்த சூரியன் புதன் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோட நட்போட பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. புதன் நட்புக்காரர் இல்லைங்களா, நட்புக்கு காரணகர்த்தா புதன், அப்பா சூரியன். அப்ப ஜாதகர் வந்து தந்தையோடு நட்புடன் பழகக்கூடிய தன்மை படைத்தவர்களாக, மனப்பாக்கு கொண்டவர்களா இருப்பாங்க. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும். சரிங்களா. அப்புறம் எதையும் வெளிப்படையா பேசுவாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல்ங்கிற அந்த 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 மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேவலமான புத்தி அவங்ககிட்ட இருக்காது. மனசில் படுறது டக்குன்னு வெளியே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. வெளிப்படை, சூரிய பகவானுடைய காரகத்து வெளிப்படை. புதன் பேச்சு, வெளிப்படையா பேசுவார் ஜாதகர். சரிங்களா. காதலிக்கிறதுல கூட நேர்மையா காதலிப்பாங்க. சூரியன் புதன் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் காதலிச்சா கூட அதுல ஒரு நேர்மை இருக்கும். இந்த பித்தலாட்ட காதல், பிராடு காதல், மோசடி காதல், நயவஞ்சக காதல், கழுத்திருக்கிற காதல். சரிங்களா. அப்படியே சிலரை பார்த்தீங்கன்னா வஞ்சகமா ஏமாத்தி கழுத்து இருக்கிற காதலியும் இருக்கிறாங்க, காதலரும் இருக்கிறாங்க. சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான காதல் புத்தி இல்லாம காதலிலேயும் நேர்மையாக இருப்பார். ஏன்னா சூரியனுடைய தன்மை நேர்மை. காதலுக்குண்டான காரகர் புதன். இப்ப புதனும் சூரியன் சேர்ந்திருக்கு அந்த ஜாதகர் காதலித்தாலும் அந்த காதலிலேயும் நேர்மையாக செயல்படக்கூடியவராக அந்த புதன் சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகர் செயல்படுவார். சரிங்களா. அப்புறம் அந்த சூரியன் புதன் சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு வங்கி கடன் ஈஸியா கிடைக்கும், சுலபமா கிடைக்கும். வங்கி பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து ஏஜெண்டாக கூட செயல்படலாம். சரிங்களா. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நீங்க கணக்கில் எடுத்துக்காங்க. நம்ம பார்த்தது ஒரு விதி. சூரியன் புதனும் சேர்ந்திருந்தா ஜாதகர் என்ன தன்மை உள்ளவர், எப்படிப்பட்ட குணம் உள்ளவர், எப்படிப்பட்ட செயல் உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம். ஆனா எந்த அளவுக்கு இந்த தன்மையோடைய முழுக்க இந்த சூரிய புதன் சேர்ந்திருக்கிற இந்த தன்மையோடும் இந்த குணத்தோடும் இந்த செயல்பாட்டோடும் எந்த அளவுக்கு இருப்பாங்கிறத அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் முழுமையா தீர்மானிக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருடைய நிலைகளை தீர்மானிக்கிறதுல பெரும் பங்கு வகிப்பது, முக்கிய பங்கு வகிப்பது லக்னம், லக்னாதிபதி. சரிங்களா. அது போக மற்ற பாவங்கள் இருக்குது. லக்னத்தை அடுத்துங்க 2ஆம் பாவ வாக்குஸ்தானம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவம் இருக்குது, 5ஆம் பாவம் புத்தி சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் இருக்குது இல்லைங்களா. மனத்துக்கு காரணகர்த்தாவான சந்திரன் இருக்கிறார். இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்குது, மற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்குது, சேர்க்கை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மிக மிக பிரம்மாண்டமான பயங்கர தலைவர்கள் 2 பேர் இருக்கிறீங்களா, 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, தீவிரவாத தலைவர்கள். உலகத்தினுடைய நம்பர் 1, 2 தீவிரவாத தலைவர்கள் கேது பகவான், ராகு பகவான். இவங்க 2 பேர்த்தினுடைய நிலை பார்க்கணும். இவைகளையெல்லாம் வைத்துத்தான் ஒரு ஜாதகருடைய முழுமையான செயல்களையும் குணங்களையும் எண்ணங்களையும் நாம் அவங்க தனிப்பட்ட ஜாதகங்களில் தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.